இந்த மெசேஜ் ஜஸ்ட் ஒரு டேட் இல்லை, நான் பாடி பற்றி யோசிக்க சொல்கிற நாள். இன்டர்நேஷ்னல் நோ டயட் டே. இந்த நாள் 1992 ஸ்டார்ட் ஆகுது. மேரி எவன்ஸ் யங். ரீசன் என்னன்னா, சொசைட்டி கிரியேட் பண்ண பியூட்டி ஸ்டாண்டர்ட்ஸ். ஸ்லிம்மாக இருந்தால் தான் அழகு, வெயிட் கம்மினா தான் பர்ஃபெக்ட். இந்த மைண்ட் செட் நிறைய பேர் லைஃப்பை அஃபெக்ட் பண்ணுது, எஸ்பெஷலி யங்ஸ்டர்ஸ். கிராஷ் டயட்ஸ், எக்ஸ்ட்ரீம் ஒர்க் அவுட்ஸ், செல்ஃப் டவுட். ஆனால் ஒரு கொஷின், இதெல்லாம் ரியல் ஹெல்த்துக்கு ஹெல்ப் பண்ணுதா இல்லை மென்டல் ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணுது? டயட் பண்ணால் தப்பு இல்லை, ஹெல்த்தியாக இருக்கணும்னா டிசிப்ளின். ஆனால் செல்ஃப் ஹேட்லேருந்து ஸ்டார்ட் ஆன டயட் லாங் டேர்மில் டேமேஜ் பண்ணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், மிரரில் பார்த்துட்டு நான் போதும் இல்லைன்னு யோசிக்கிறீங்களா? அதுதான் ப்ராப்ளம். பாடி நம்ம கூட டெய்லி ஒர்க் பண்ணுது, நம்ம சர்வை பண்ண ஹெல்ப் பண்ணுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்? கம்பேர், சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு அவங்கள மாதிரி இல்லை, இவங்கள மாதிரி இல்லைன்னு. ஆனால் உங்களோட பாடி யூனிக், உங்களோட ஜேர்னி டிஃப்ரெண்ட். பாடி பாசிட்டிவிட்டி. இந்த ஐடியாஸ் சொல்கிற சிம்பிள். ரெஸ்பெக்ட் யுவர் பாடி. பர்ஃபெக்ட் ஆகணும்னு இல்லை, ஹெல்த்தியாக இருக்கணும். டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கணும். சம்டைம்ஸ் பீப்புள் வெயிட் கம்மி பண்ணால் சூப்பர்னு ப்ரைஸ் பண்ணும், ஆனால் அவங்க ஹெல்த்தியாக இருக்காங்களான்னு கேட்காம, தட்ஸ் இஷ்யூ. ஹெல்த்தினா ஜஸ்ட் அப்பியன்ஸ் இல்லை, ஃபிசிக்கல், மென்டல், எமோஷ்னல் எல்லாம் பேலன்ஸாக இருக்கணும். இந்த டே டயட் பண்ண ஸ்டாப் பண்ணணுங்கன்னு சொல்லலை, ஆனால் டயட் பண்ண ரீசனாக யோசிச்சு பண்ணுங்க. ஃபியரில், செல்ஃப் கேரில். பிகாஸ் செல்ஃப் லவ்லேருந்து ஸ்டார்ட் ஆன சேஞ்ச் லாங் லாஸ்டிங். ஸோ இந்த மெசேஜ் ஜஸ்ட் ஒரு ரிமைண்டர். உங்களோட பாடி இனிமே இல்லை, அது உங்கள் பார்ட்னர். ஸோ ஹேட் பண்ணாமல் கேர் பண்ணுங்கள். பிகாஸ் கான்ஃபிடென்ஸ் ஸ்டார்ட் ஆகிறது அக்செப்டன்ஸில் தான். இது உங்கள் காப்பியின் கதை. நாளைக்கு இன்னொரு கதை.